எழுதிப்பீங்களா சொல்ல சொல்ல? எனக்கு போர்டு உவமை அணி. அணியில நம்ம அதிகமா நம்ம பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய அணி உவமை அணி. நிறைய அணி. எந்த கிளாஸ்ல எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து உவமை அணி ஸ்டார்ட் ஆகுது? 6th ல இருந்தே இல்லம்மா, 8th ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அணி எல்லாம் பாத்தீங்கன்னா 8th 7th ல இருக்கா பாருங்க. 7th ல இருக்கும். அப்படியே நீங்க அந்த புக் எம்மா கவனிங்களா? தனியா அணி டாபிக்ன்றது வேற. திருக்குறளுக்கு கீழே இது வந்து என்ன அணின்னு கொடுத்துருப்பான் பாருங்க. அதுல இருந்து பார்க்கணும் நீங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னா அணி இலக்கணம் தனியா 10th ல கொடுத்துருக்காங்க பாரு, அப்படிலாம் தேடாதீங்க. ஒவ்வொரு குறளுக்கும் கீழேயும் இது என்ன அணின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா இதுலயுமே இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் எழுதுங்க. உவமை ஒரு தொடராகவும், உவமை ஒரு தொடராகவும், உவமேயம் மற்றொரு தொடராகவும், உவமை ஒரு தொடராகவும், உவமேயம் மற்றொரு தொடராகவும், இடையில் இடையில் போல போன்ற, இடையில் போல போன்ற ஓம உறுப்புகள், போல போன்ற ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்திருந்தால் உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும், உவமேயம் மற்றொரு தொடராகவும், இடையில் போல போன்ற என்ற ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்திருந்தால் அது உவமை அணி. இந்த வெளிப்படை என்ற வார்த்தை தான் முக்கியம். ஏன்னா திரும்ப திரும்ப அதுக்கு சொல்றதுக்கான அந்த வெளிப்படையா இருந்தா மட்டும்தான் உவமை அணி. எழுதியாச்சுமா? ஸ்டேட்மெண்ட் எழுதிங்களா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல எழுதுங்க, குறள் எழுதுங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தாங்கும் நிலம் போல, நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இகழ்வார் பொறுத்தல் தலை. கவனிங்க. இப்ப இந்த போல என்ற ஓம உருவு வெளிப்படையா இருக்கா? இப்ப இந்த போல என்ற ஓம உருவு வெளிப்படையா இருக்கிறதால இது உவமை அணி. இப்ப கேட்பாங்க, இந்த குறளை கொடுத்து குறளில் பயின்று வரக்கூடிய அணியை தேர்க. உவமை அணி. குறளில் பயின்று வரக்கூடிய அணி உவமை அணி. இப்ப இந்த போல போல மட்டும் ஓம உருவா? கிடையாது. போல, போன்ற, போன்ற, அற்று, தற்று, உரள், அண்ணன், புரைய, ஒப்ப, உரள் எழுதிருக்கோம். போல, புரைய, ஒப்ப, உரழ, மான, ஈன, அண்ணன், நேர, நிகர எல்லாமே உவமை அணி தான். நமக்கு தெரிஞ்சது பொதுவா வந்து எனக்கு நான் படிச்சது எல்லாமே எனக்கு எப்படின்னா 100 சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தனியா சொல்ல வராது. அதனால நான் பிரிச்சு பிரிச்சு எழுதும் போதே நான் தடுமாறுறேன். நான் பாட்டா சொல்ல சொன்னா படிப்பேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். போல, புரைய, ஒப்ப, உரழ, மான, ஈன, அண்ணன், நேர, நிகர எல்லாமே ஓம உறுப்பு. இப்ப பொதுவா நமக்கு வரக்கூடியது இதுதான் இருக்கும். போல, போன்ற, அண்ணன், தற்று மேக்சிமம் இருக்கும். அதனால இதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சொல்றது புரியுதுங்களா? அண்ணன் இருக்கும், அண்ணன், உரழ. இப்ப இது இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோமா. இது வந்து மேக்சிமம் இதுல எல்லாமே ஓமை அணியா வெளிப்படையா வரக்கூடியது. சரிங்களா? இது எல்லாம் ஓம உருவுகள். இது எல்லாமே என்னது? ஓம உருவுகள். அண்ணன் 2 சொல்லி போடுங்க. அண்ணன், அண்ணன். வேற குறள் சொல்லுங்க பார்க்கலாம். இனிய உணவாக இல்லாத குறள் கனி இருப்ப காய் தவம் தற்று. தற்று என்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்காக சொல்ல வர. இனிய உணவாக இல்லாத குறள் கனி இருப்ப காய் தவம் தற்று. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓமை அணி தான். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நீங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கீங்க. அதே போல 9th ல நிறைய இருக்கும் ஓமை அணி. 11th 12th ல இருக்கும், 10th ல இருக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் வந்து குறள்கள் ஒரு விஷயம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இக்குறள் மூலமா பெறக்கூடிய ஓமை என்ன சொல்லுங்க. குறள் மூலமா பெறக்கூடிய ஓமை என்ன? உங்களுக்கு அது ஒரு டாபிக் இருக்குல்ல, ஒருமை. ஒண்ணு கிடையாது. என்னது இல்ல
பொறுமை. இது வந்து क्वेश्चन நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆங்கிள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓமையால் தொடரை வந்து தேர்க சொல்லிருக்கீங்க. ஓமையால் அமையக்கூடிய தொடர்களை தேர்க. அப்ப இந்த குறள் கொடுத்துட்டு இதுல அமையக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமை. இப்ப அவர்கள் நம்மளை தோண்டும் போது எப்படி இந்த பூமி நம்மை பொறுத்து கொள்ளுதோ அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய பிழைகளை நாம் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அப்ப பொறுமை வேணும் அப்படின்றத இந்த குறள் மூலியமா நம்ம பெறக்கூடிய உவமை. ஓகேவா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொன்னேன்ட்டு? ஃபர்ஸ்ட் குறள். அது செகண்ட் எடுத்துக்காட்டு ஓமை அணி. நம்ம இதுல நீங்க ஒரு क्वेश्चन கேட்கணும். ஓமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேட்கணுமா இல்லையா? ஓமை என்னன்னா நம்ம மீன் கூட ஒப்பிட்டு பார்க்கறோம். அப்ப ஓமைக்கப்பட்ட பொருள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமேயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணி. இப்ப நீங்க ஏற்கனவே எழுதுனீங்க இல்லையா? ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் மற்றொரு தொடராகவும் இடையில் போல போன்ற என்ற உருவு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமையணி. அது அப்படியே எழுதுங்க. ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் மற்றொரு தொடராகவும் இடையில் போல போன்ற என்ற ஓம உருவு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமையணி. குறள் சொல்லுங்க பார்க்கலாம். கட்டளை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு. வேற புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதை எழுதிக்கீங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடப்புத்தகத்துல கூடிய எக்ஸாம்பிள் முதல்ல படிச்சுக்கணும். பாடப்புத்தகத்துல கூடிய எக்ஸாம்பிள் நிச்சயமா அதான் கேட்பாங்க. கொஸ்டின் எடுக்கும் போது பாடப்புத்தகத்துல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும் நீங்க படிச்சுக்கணும். புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எழுதுங்க. புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இப்ப ஒருத்தவங்க வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களுடைய ஆடையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க உள்ளம் தூய்மையா இருக்குன்னு எப்படி தெரியும்? அவங்க பேசக்கூடிய உண்மையை வச்சுதான் தெரியும். நம்ம சொல்லல இப்ப அவன் சொன்னாலே பொய் தான் பேசுவான். அவன் சொல்ற வார்த்தை ஒண்ணு கூட உண்மை இருக்காது. இப்ப அவன் சொன்னா கரெக்டா இருக்கும். எதை வச்சு சொல்றோம்? அவங்க எப்பயுமே அவங்க பேசக்கூடிய உண்மையான வார்த்தைகளை வைத்து. அப்ப கவனிங்க. அப்ப குறள்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா போல போன்ற ரெண்டு உருவு இருக்காது. எதுல இருக்கும்? பொருள்ல இருக்கும். எதுல இருக்கும்? பொருள்ல இருக்கும். இப்ப புறந்தூய்மை நீரால் அமைய ஒருவர் வந்து தூய்மையாக இருக்கான்னு சொன்னா அவருடைய உடல் ஆடையை வைத்து தெரியும். அது போல அவருடைய உள்ளம் தூய்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய உண்மையை வைத்து வெளிப்படும். அப்ப அது போலன்ற வார்த்தை பொருள்ல தான் இருக்கும். அது போலன்ற வார்த்தை எதுல இருக்கும்? பொருள்ல தான் இருக்கும். இப்ப நீங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகை குறளில் பயின்று வரக்கூடிய அணி எடுத்துக்காட்டு ஓமையணி. ஏன்? எழுத்துக்கெல்லாம் முதன்மையான எழுத்து அகரம். அது போல இறைவனுக்கெல்லாம் முதன்மையானவர் தன்னுடைய தாயும் தந்தையும். இறைவனுக்கெல்லாம் முதன்மையானவர் தன்னுடைய தாயும். அது போல அவன் சொன்ன போல தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுருக்குமோ அது போல கற்க கற்க அறிவு வளரும். அது போலன்ற வார்த்தை எதுல இருக்கும்? பொருள்ல. சொல்றது புரியுதுங்களா? இப்ப எடுத்துக்காட்டு ஓமையணினா எதுல பார்க்கணும்? அப்ப மறைந்து இருக்கும்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. மறைந்து எதுல இருக்கும்? பொருள்ல மறைந்து இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. சரி, ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி. அதுக்கு அடுத்தது இல் பொருள் ஓமையணி. இல் பொருள் ஓமையணி. இதுல கவனிங்களா? இல் பொருள் ஓமையணிலையும் ஓம உருவு வெளிப்படையா தான் இருக்கும். இப்ப ஓமை ஒரு தொடராகவும் ஓமையை மற்றொரு தொடராகவும் இடையில் போல போன்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்து இல்லாத ஒரு பொருளை ஓமையாக்கி கூறுவது இல் பொருள் ஓமையணி. உலகத்துல நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஓமையாக்கி கூறுவதற்கு பெதனது இல் பொருள் ஓமையணி. இப்ப குன்று எழுந்து நடந்தது என்ன? குளிர்கங்கை கரையணிக்கு.
குன்று எழுந்து நடந்தது என்ன? குளிர்கங்கை கரையணைகி. குன்றுனா மலை. மலை எழுந்து நடந்து போகுதாம் எங்க? கங்கை கரையை நோக்கி. சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. மலை கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். ஆனா எழுந்து நடந்து போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப உலகத்துல நடக்கவே நடக்காது. இன்னொன்னு நம்ம குரல் பார்த்தீங்கன்னா, அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தல் தற்று. தற்றுன்ற உருவு இதுல இருக்கும். நான் குரல் சொல்றேன், எழுதிக்கங்க. அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன், அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் வற்றல் மரம் தளித்தற்று. அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. இல்ல தற்று என்ற உருவு இருக்கு பாத்தீங்களா? அப்ப நீங்க இத பார்த்த உடனே நீங்க என்ன அடிச்சிருவீங்க? ஓமையணியே அடிப்போம். அப்படிதானே? இப்ப இல்பொருள் ஓமையனே உங்களுக்கு தெரியல. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஓமையணியும் எடுத்துக்காட்டு ஓமையணியும் நிறுத்திட்டேன். உங்களுக்கு இதுக்கு அப்புறம் இல்பொருள் ஓமையணி நான் சொல்லல. ஆனா இதுல என்ன இருக்கு? தற்று இருக்கு. இதை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க? ஓமையணி தான் அடிப்பீங்க. அப்ப இதுல வந்து ஓமையணி வந்து இல்பொருள் ஓமையணி இருக்கு, அது தொழில் ஓமையணி இருக்கு. இது எல்லாமே வந்து பொருளை வைத்து வந்து எப்பயும் சண்டை போட்டே இருக்காங்க. இவங்களை யாரு கூட கம்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம், பட்டு போன ஒரு மரம் துளிர் விட்டு வளர்வது போல இருக்கு. பாலைவனத்துல மரம் வளரவே வளராது. அது பட்டு போன மரம் வளரவே வளராது. நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்ப நடக்கவே நடக்காதுன்ற ஒரு விஷயம். அப்ப இவங்க எப்பயுமே இவங்க சேர முடியாது, சண்டை போட்டே தான் இருப்பாங்க. அப்ப யார் கூட கம்பேர் பண்றாங்க? பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம், பட்டு போன ஒரு மரம் துளிர் விட்டு வளர்வது போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடக்கவே நடக்காதுன்ற ஒரு செயலை ஓமையாக்கி கூறுவதால் அதுக்கு இல் பொருள் ஓமையை. இந்த தலைப்புலயே ஞாபகம் வச்சுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இல்லாத பொருளை ஓமையாக்கி கூறுவது இல் பொருள் ஓமையை. குன்று, அது எழுதிக்கமா, இது பழைய புக்கு சொன்னது. இது சொன்னல, குன்று எழுந்து நடந்தது என்ன? குளிர்கங்கை கரையணைகி. இது குரல் கிடையாது. குன்று எழுந்து நடந்தது என்ன? குளிர்கங்கை கரையணைகி. குன்று எழுந்து நடந்தது என்ன? குளிர்கங்கை கரையணைகி. குன்று எழுந்து நடந்தது என்ன? குளிர்கங்கை கரையணைகி. இதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதினீங்க நீங்க? ஓமை ஒரு தொடராகவும் அதை எழுதிட்டீங்களா? இல்லாத ஒரு பொருளை ஓமையாக்கி கூறுவதா இதுக்கு இல் பொருள் ஓமையணி அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கீங்க. எழுதிங்கம்மா. குன்று எழுந்து நடந்தது என்ன? குளிர்கங்கை கரையணைகி. குளிர்கங்கை கரையணைகி எழுதிங்களா? அதுக்கு அடுத்தது தொழில் ஓமையணி. அதுக்கு அடுத்தது தொழில் ஓமையணி. தொழில் ஓமையணி. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஓமை ஒரு தொடராகவும் ஓமை அந்த இது அப்படி வெளிப்படை என்ற வார்த்தை அப்படி எழுதுங்க. ஓமை ஒரு தொடராகவும் ஓமை மற்றொரு தொடராகவும் இடையில் போல போன்ற என்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்து தொழிலை மையப்படுத்தி கூறுவது தொழில் ஓமையணி. தொழிலை மையப்படுத்தி கூறுவது தொழில் ஓமையணி. ஓமை ஒரு தொடராகவும் ஓமைய மற்றொரு தொடராகவும் இடையில் போல போன்ற என்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்து தொழிலை மையப்படுத்தி கூறுவது தொழில் ஓமையணி. எழுதிங்களா? தொழிலை மையப்படுத்தி கூறுவது தொழில் ஓமையணி. குறள். அகலாது அணுகாது, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தன் சேர்ந்தொழுகுவார். இகழ்வேந்தன் சேர்ந்தொழுகுவார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தன் சேர்ந்தொழுகுவார். கேட்டீங்களா? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தன் சேர்ந்தொழுகுவார். இதுலயும் போல் என்ற ஓம உருவு இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தன் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தன் சேர்ந்து ஒழுகுவார். எழுதுறீங்களா?
அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தன் சேர்ந்தொழுகுவார். நம்ம மார்கழி மாசத்துல கிராமப்புறங்க தான் குளிர் காயும் இல்லையா? குளிர் காயும் போது தீயை மூட்டிட்டு ரம்பவும் கிட்ட போய் நிக்க மாட்டோம், ரொம்ப எட்ட போய் நிக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் அந்த நெருப்புடைய அனல் மேல படும். அகலாது அணுகாது தீ காய்வார் போல, எப்படி நம்ம தீ மூட்டி காயறோமோ அது போல யாரு அரசன் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம பக்குவமா நடந்துக்கணும். ஒரு அரசன் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சனா இருக்கட்டும், அவன் கூட இருக்கக்கூடிய பணியாட்களா இருக்கட்டும், ரொம்ப பாதுகாப்பா என்ன பண்ணணும், வேலை செய்யணும். ரொம்பவும் க்ளோஸா இருக்கக்கூடாது, ரொம்பவும் விலைக்கு போயிருக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து இருந்தா மட்டும்தான் அந்த வேலை வந்து அவங்களுக்கு நிலைப்புத்தன்மையாக இருக்கும். அப்ப அது போல வந்து என்ன பண்ணணும், நம்ம எந்த உயர் பதவியில இருக்கக்கூட கூட நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு தொழிலை மையப்படுத்தி சொன்னதால் அது தொழில் ஓமையணி. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொன்னீங்க? இதுல என்ன இருக்கு, போலன்ற ஓம உறுப்பு இருக்கு. நம்ம இதை எதையுமே பார்க்காம கவனிங்க, இதுல மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா தொழில் ஓமையணி. மென்ஷன் பண்ணல, வெறி ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி வேற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது ஓமையணி. அந்த ஆப்ஷன் பொறுத்தாடிங்க. எல்லாமே இல்பொருள் ஓமையணி அப்படித்தான். நீங்க வெறும் ஓமையணி மட்டும்தான் இருக்கு ஆப்ஷன்ல, அது வேற்றுமையணி இருக்கு, எடுத்துக்காட்டு ஓமையணி வேற ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வெறும் ஓமையணி தான். அது ஆப்ஷன்ல ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி தொழில் ஓமையணி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷனை பொறுத்து கரெக்டா என்ன பண்ணுங்க அடிங்க. சொல்றது புதுசா சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி, தொழில் ஓமையணி. இது நாளையும் உடனே ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஓமையணியில அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தமிழ் வளர்த்தல். ஓம உறுப்பு வெளிப்படையா வந்துருச்சுன்னா ஓமையணி, ஓம உறுப்பு மறைந்து வந்துருச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி, நடக்காத ஒரு செயலை ஓமையாக்கி கூறுவது இல்பொருள் ஓமையணி, தொழிலை மையப்படுத்தி கூறுவது தொழில் ஓமையணி. சொல்றது புரியுதுங்களா? சரி, அதுக்கடுத்து தன்மையணி. தன்மையணி என்னவா? தன்மையணினா தன்மையணியா என்ன? பழைய பிள்ளைங்க பதிலே சொல்லுங்க, சொல்லுங்க. தன்மையணினா என்ன? உள்ளது உள்ளவாறு கூறுவது தன்மையணி. உள்ளது உள்ளவாறு கூறுவது தன்மையணி. உங்க சார் காம்படிஷன்ல தோத்துட்டாரு, சொல்றது புரியுதுங்களா? சரி, உள்ளது உள்ளவாறு கூறுவது தன்மையணி. தன்மையணிக்கு இன்னொரு பெயரு இயல்பு நவிச்சிரணி அல்லது தன்மை நவிச்சிரணி. இயல்பு நவிச்சிரணி அல்லது தன்மை நவிச்சிரணி. உள்ளது உள்ளவாறு கூறுவது தன்மையணி. இப்ப எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே சொல்றதுக்கு பேர் தானே தன்மையணி. இவன் மிகைப்படுத்தி சொல்றான்ப்பா, அது உயர்வு நவிச்சிரணி. ஒரு விஷயத்த வந்து கவனிக்க, நடக்கவே நடக்காதுன்ற ஒரு விஷயத்த சொல்றது இல்பொருள் ஓமையணி. ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றது செந்தமிழ், செந்தமிழ் நாடுன்னு போதிலே இன்னும் தேன் வந்து பாயுது காதினில் சொல்றது இது மிகைப்படுத்தி சொல்றது. அப்ப இது உயர்வு நவிச்சிரணி. ஒரு உள்ளது உள்ளவாறு சொன்னா அது தன்மையணி, அதை மிகைப்படுத்தி சொன்னோம்னு சொன்னா உயர்வு நவிச்சிரணி. சொல்றது புரியுதுங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப தன்மையணி பார்க்க போறோம். தன்மையணில இதுல சிலப்பதிகார எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகார எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கோவலன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்ற ஒரு செய்தி வந்து யாருக்கு தெரியும்? கண்ணகிக்கு தெரியும். கண்ணகிக்கு யார் மூலியமா தெரியும்? அசரதி ஏதோ வானொலியில கேட்ட குரல் மூலியமா ஏதோ தெரிஞ்சு போறா. கேட்ட உடனே அவ என்ன பண்ணுவான்னு பார்த்தா உழுந்து புரண்டு அழுவா. உழுந்து புரண்டு அழுவா தானே? உழுந்து புரண்டு அழுதுட்டு தாங்கிட்ட கூட ஒரு சிலம்பு எடுத்துட்டு கையில எடுத்துட்டு வேகமா வருவா. தலைவிரி கோலமா வருவா, அழுவா, கையில சிலம்பு ஒரு ஒத்தை சிலம்பு கையில எடுத்துட்டு வந்துட்டே இருப்பான். வாயில் கவலன் அவளை தடுத்துருவான். இவன் வந்திருக்கிற செய்தியை போய் அரசன் கிட்ட சொல்லணும்ல, சொல்றதுக்காக இவன் உள்ள போவான். எப்படி சொல்லுவான்? இவனுடைய தோற்றத்தை போய் சொல்லுவான். மெய்யில் பொடியும் விரித்த கரும்பூந்தலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும், எப்படி உடம்புழுத்து தூசு, தலைவிரி கோலமா வந்திருக்கா, கையில ஒரு ஒத்தை சிலம்ப கையில வச்சிருக்கா, அழுதுட்டே வரா. இப்ப சொல்லிட்டே இருக்கும் போது உள்ள போயிடுவா. இவளை பார்த்தவுடன் அவன் தோற்றான். இவளுடைய சொற்செவி அவன் காதில் பட்டவுடன் அவன் செத்தே போனான். யாரு? பாண்டியன். அந்த இடத்துல வழக்குரை கதை நடக்கும். இவன் பார்த்து சொல்லிட்டே இருப்பா. இவளை பார்த்த உடனே பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு எண்ணம் தோணும். இவன் வந்திருக்க தோற்றத்தை பார்த்து. அதுக்கப்புறம் வழக்குரை கதை நடக்கும். என்னுடைய கணவன் கல்வன் கிடையாது, என்னுடைய கால் சிலம்பு வந்து மாணிக்க பல்களால் ஆனது, அவன் பாண்டிய கோப்பன் தேவியுடைய சிலம்பு முத்து பல்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்குமெண்ட் நடக்கும். அப்பயே வந்து பார்த்தோன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு விஷயம் வந்து உணர்ந்து அவன் என்ன பண்ணிடுவான், அந்த இடத்துல அவன் இந்த கணவன் இழந்த ஒரு இவருக்கு நம்ம இது பண்ண இறந்து போயிடுவான். அது பார்த்துட்டு அவனுடைய மனைவியும்
கணவன் இழந்த ஒரு காரிகைக்கு எப்ப நம்மால ஆறுதல் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் மனைவி என்ன பண்ணிடுவா, இறந்து போயிடுவா. அப்ப இந்த செய்தி எதையுமே நம்ம மிகைப்படுத்தி சொல்லல, உள்ளது உள்ளவாறே சொன்னதால இதுக்கு என்னே தன்மையணி சொல்றது புரியுதுங்களா? இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வரைக்கும் எழுதிங்க. இது 10th தமிழ் புக்ல இருக்கு. இதையே நான் உங்களுக்கு நீங்க சொல்லல. மெய்யில் பொடியும் விரித்த கருங்குழலும். ஒரு வரி மட்டும் எழுதிக்கோ. எழுதிட்டு தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கிறது கண்டுபிடி. இதுவும் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் தான். இது 7th 8th புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். 6th மெய்யில் பொடியும் விரிந்த கருங்குழலும். குழல்னா கூந்தல். மெய்யில் பொடியும் விரிந்த கருங்குழலும். நீங்க 10th புக் மீதி இருக்கிறது பாத்துங்க. அந்த இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதிங்கம்மா. என்ன சொன்னேன்? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கிறது கண்டுபிடி. இது உள்ளது உள்ளவாறு தானே. தோட்டத்துல வந்து ஒரு கண்டுபிடி மேய்து என்ன கலர்ல இருக்க, வெள்ளை பசு அப்படின்றது உள்ளது உள்ளவாறு சொல்றதால அதுக்கு தன்மை அணிவு. இது நம்ம 10th புக்கு கவனிங்க. நம்மளுடைய பாடப்புத்தகத்துல மேக்ஸிமம் ஒரு 60% கொஸ்டின் 10th புக் கவர் ஆகும். நல்லா தெரிஞ்சுங்க. 10th புக்ல எந்த ஒரு பகுதியுமே நீங்க விடக்கூடாது. அதிகமான கொஸ்டின் ஏரியா பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 10th தான். 9th 10th விட அதிக கண்டென்ட் உள்ளது 9th. அதனால தெரிஞ்சுங்க. 10th விட அதிக கண்டென்ட் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th தான் இருக்கும். அதனால ரெண்டு புக்குமே நீங்க கவர் பண்ணிட்டாலும் 50% சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும். நல்லா படிக்கணும் 10th புக்கையும் 9th புக்கும். சொல்றது புரியுதுங்களா? எதுக்கு சொன்னா 10th புக்ல தான் இருக்கு. அதே நீங்க சொல்லலன்றதுக்காக சொல்ல வரேன். 10th புக்ல இருக்கக்கூடியதான் தன்மை. சரியா? லாஸ்ட் வந்து 9வது ஏல இருக்கக்கூடியது. சரியா? இப்ப அதுக்கு அடுத்தது பிரிது மொழிதல் அணி. நான் மாதிரி சொல்லனா அது வந்து நமக்கு சிலபஸ் இல்லடாது. நான் தெரிஞ்சுனோக்காக சொல்லலாம். சொல்றது புரியுதா? நமக்கு பாடப்புத்தகம் கிடையாது. இது எப்படி வந்துச்சுன்னா என்னன்றதுக்காக நான் சொன்னேன். நமக்கு அது சிலபஸ் இல்லை. ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொன்னா அது உயர்வு நவீன. அவ்வளவுதான். நீங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல செந்தமிழ் நாடுன்னு போதீங்களா, இந்த தேன் வந்து பழைய காதலின்றது அதுக்கான எக்ஸாம்பிள் தான். சரியா? அது தெரிஞ்சு வச்சுங்க. அது நமக்கு பாடப்பகுதி கிடையாது. அதுக்கடுத்து பிரிது மொழிதல் அணி. எக்ஸாம்பிள் சொல்லுமா? கடலோட கால்வல் நெடுந்த கடலோட கால்வாயும் போடா நிலங்குது. வேற சொல்லுமா? பிலிபை சாப்பாடும் அச்சுரப்பட்ட வேற இளையதாக முள்மரம் கொள்க கலையினோர் கை கொள்ளும் காலத்த இடத்து. நமக்கு தெரியாத இடத்துல இருந்தா கொஸ்டின் கேட்பேன். ஏன்னா நம்ம தெரிஞ்ச இடத்துல இருந்து உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மேம் முன்னாடி இடம் இருக்கு. நீங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னா பாருங்க, ரைட்டிங் பெஞ்சோட உட்காருங்க. உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. எழுதிங்களா? உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க குரல் வந்து இதெல்லாம் ஒரு லைன்ல கூட எழுதிங்க. அப்புறம் கூட நீங்க ரெஃபர் பண்ணுங்க. கடலோட கால்வல் நெடுந்தே. தெரியுமா உங்களுக்கு இந்த குரல்? எழுதுங்க. கடலோட கால்வல் நெடுந்தே. கடலோட கால்வல் நெடுந்தே. கடலோட கால்வல் நெடுந்தே. கடலோட வேற நம்ம அடுத்த லைன் சொல்லுங்க. கடலோட நாவாய் ஓடா நிலத்து. நாவாய் ஓடா நிலத்து. கடலோட கால்வல் நெடுந்தே. கடலோட நாவாய் ஓடா நிலத்து. எழுதிங்களா? இப்போ ஒண்ணு இல்ல, நிலத்துல ஓடக்கூடியது கடல்ல ஓடாது, கடல்ல ஓடக்கூடியது நிலத்துல ஓடாது. இது வந்து பொருள். அப்படித்தானே? இவங்க செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க செய்யக்கூடிய வேலையை இவங்க செய்ய முடியாது. அப்ப யாராருக்கு என்னென்ன தகுதி உண்டோ அந்த தகுதி அறிந்து மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும். சொல்றாங்க தெரியாத வேலையை தொட்டவன் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவன் கேட்டான். நல்லா தெரிஞ்ச வேலையை விட்டுட்டு வேற ஒரு தெரியாத ஒரு தொழிலை எடுத்தோம், லாஸ் ஆகும்.
தெரிஞ்ச வேலையை இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம். சொல்றது அதே தான் அதுக்கான அர்த்தம். சொல்றது புரியுதா? அப்ப யாராருக்கு என்ன தன்மை உண்டோ, யாராருக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த வேலையை அறிஞ்சு செஞ்சோன்னா நம்ம ஒரு வேலையில என்ன பண்ணலாம், நம்ம சக்சஸ் அடையலாம். அப்போ ஓமையை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொருளை தான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியாடி இதுல ஓடாது, அதுல ஓடும், அதுல ஓடாது, இதுல ஓடும். அப்ப இது வந்து குறளுக்கான பொருள். அப்ப அதன் மூலமா நீங்க என்ன பண்ண போறீங்க, தெரிஞ்சுக்கிற பொருள்னா அவங்களுக்கு உரிய செயலை அவங்க செஞ்சா அந்த வேலையை சிறப்பா செய்யலாம். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்பண்டாம் சால மிகுத்து பெய்யும். பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்பண்டாம் சால மிகுத்து பெய்யும். பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்பண்டாம் சால மிகுத்து பெய்யும். பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். இப்ப மயில் தொகை வந்து ரொம்ப மென்மையான ஒரு பொருள். மென்மையான பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு அதிகமா அந்த வண்டியில ஏத்தணும்னு சொன்னா அந்த வண்டியுடைய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த அச்சாணி தான். அந்த ஒரு பெரிய தேரே காக்குறது எது, அந்த அச்சாணி தான். இருந்தாலும் அந்த மயில் தொகையை வந்து இது காக்காதான் நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அளவுக்கு அதிகமா நம்ம ஏத்த அதோடைய பாரம் தாங்காம என்ன ஆகும், அது உடைஞ்சிடும். அப்ப எவ்வளவுதான் வந்து பலசாலியாக இருந்தாலும் ஒரு நிறைய பலசாலி இல்லாதவங்க பல பேர் அட்டாக் பண்ணும்போது ஒரு பலசாலி என்ன பண்ணலாம், விழுந்துடலாம். சொல்றது புரியுதா? நம்ம சொல்ல நான் தானே பலசாலின்னு நினைச்சிட்டு இருப்போம். பலம் இல்லாத அவனை போல 10 பேரை கூட்டு வருவான். அவன் இவனை அடிச்சுட்டு அவன் ஜெயிச்சுட்டு போயினே இருப்பான். சொல்றது அப்ப தான் தான் ஒரு அகங்காரம் யாருக்குமே இருக்கக்கூடாது. யாராலையும் வலியவரும் மெல்லியவரும் ஒரு நாள் வெல்லலாம். அதுதான் அதை தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். வலியவரும் மெல்லியவரும் ஒரு நாள் என்ன பண்ண முடியும், வெல்ல முடியும். தான் தான் தனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற ஒரு ஆணவம் எப்பொழுதும் யாருக்குமே இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதில் சொல்ல முடியாது. சொல்றதுக்கு அப்ப ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது. அடுத்தது இளையதாக முள்மரம் கொள்க. இளையதாக முள்மரம் கொள்க. இளையதாக முள்மரம் கொள்க. கொள்க கலையினர் அங்கே கலையினர் இந்த லாடா சாரிப்பா கலையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இளையதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இளையதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இப்ப நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு முள் செடி வளர்ந்துருக்கு. நம்ம அப்பயே பிடிங்கி போட்டா ஈஸியா என்ன பண்ணலாம், பிடிங்கி எரிஞ்சிடலாம். சரி முள் மரம் தானே எங்கேயாச்சும் வளர்ந்துட்டு போட்டு நம்ம விட்டுறோம். லாஸ்டா நம்ம பெருசாகி அந்த மரத்தை நம்ம வெட்டும் போது நம்மளுடைய கை அது என்ன ஆயிடும், கிழிச்சிடும், பதம் பார்த்துடும். அப்ப எந்த ஒரு செயலியும் சின்னதா இருக்கும் போதே முடிச்சுட்டா ஈஸியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். மூத்த விட்டு சொல்லுவாங்க பாரு, டே அப்பயே சொல்லிதான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருப்பல, இப்போ வந்து சொல்றியே. அப்ப சிறுசா சின்னதா இருக்கும் போது பிரச்சனையை வந்து நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா ஈஸி. அது வளர விட்டோம்னு சொன்னா நமக்கு அது கஷ்டம். எப்பயுமே ஸ்டார்டிங்கா ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிடணும்னு சொல்றதுதான் இதுல கூடியது. இளையதாக முள்மரம் கொள்க நம்ம பாடப்புத்தகத்துல இருக்குதாமா, இளையதாக முள்மரம் கொள்க கலையினர் காழ்த்த இடத்து. சொல்றது இதுவும் பிரிது மொழிதல் அணிதான். அதுக்கு அடுத்தது வேற்றுமை அணி. வேற்றுமை அணி நான் ஸ்பீடா நடத்துவா. நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறேன். ஸ்பீடா சொல்ற போல ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியல எனக்கு. நான் இதை விடவே ஸ்பீடா நடத்துறாள் அப்படிலாம் இல்லைல்ல. ஏன்னா நம்ம எனக்கோ தான் வந்திருக்கோம். நம்ம அந்த டைம் கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். நான் பொறுமையாக ஒரு அன்னைக்கு நான் இன்னும் 10 நிமிஷம் 4 மணி நேரம் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு சொன்னால் நிறைய விஷயம் சொல்ல முடியாது. நான் எப்பயுமே ஸ்பீடாக தான் நடத்துவேன். இதை விட ஸ்பீடாக நடத்துவேன். நீங்கள் புது பிள்ளைங்கிறதால கொஞ்சம் பொறுமையாக போகிறாங்க. சரியா? இப்போ என் பசங்க நடத்துன்னு சொன்னால் என்னோட இதுவும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே மேம் இதை நடத்துவா வந்து வேகமாக போயிட்டே இருப்பேன். கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. வேக ஸ்பீடாக நான் ஸ்பீடாக சொல்கிறதுக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் எழுதுறது கரெக்டாக ஸ்பீடாக எழுதணும். சொல்கிறதுக்கு தான் கரெக்டாக பாருங்கள். வேற்றுமை அணி. இரு பொருளுக்குரிய ஒற்றுமையை கூறி
இரு பொருளுக்குரிய ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது இரு பொருளுக்குரிய ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. இரு பொருளுக்குரிய ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. குறள். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. 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 மகவனிங்க. தீயும் சுடும் நாவும் சுடும், ரெண்டு ஒற்றுமை. தீயால சுட்டாலும் சுடும், ஒருத்தவங்க நம்மள தீ சொற்களால் நம்மளை சுட்டாலும் அது நம்மளை சுடும். அப்ப தீயும் சுடும் நாவும் சுடுன்றது ஒற்றுமை. தீயினால் சுட்ட பொன் ஆறிவிடும், ஆனா நாவினால் சுட்ட பொன் ஆறாறு தழும்பா இருக்கும்ன்றது வேற்றுமை. அப்ப இரு பொருளுக்குரிய ஒற்றுமையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தீயினால் சுட்டது ஆறிடும், நாவினால் சுட்டது ஆறாதுன்றது இதுல வேறுபடுத்தி காட்டுவதால் இது வேற்றுமை. சொல்றது புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு இது நம்ம பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய வேற்றுமை அணி. உங்களுக்கு 11th புக்லயே வேற்றுமை அணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நிரல் நிறை அணி. இப்ப நிரல் நிறை அணி பொருள்கோள்னு கேட்டாலும் நிரல் நிறை அணி ரெண்டுத்துக்கும் ஒரே கண்டென்ட் தான். பொருள்கோள் இருக்கு இல்லையா? பொருள்கோள் எத்தனை? 8 வகையான பொருள்கோள். உங்களுக்கு எத்தனை பொருள்கோள் தெரியும் சொல்லுங்க. 8 தெரியுமாமா? கேக்குறது சொல்லுங்க. 8 தெரியுமா? தாப்பிசி பொருள்கோள்னா என்ன? தாப்பிசினா என்ன? ஊஞ்சல் கயிறு. தாப்பிசின்றது என்னது? ஊஞ்சல் கயிறு. ஊஞ்சல் கயிறு இப்ப நான் நிக்கிற இடத்துல ஊஞ்சல் கயிறு இருக்கு. முன்னாடி போகுது, பின்னாடி போகுது, திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுது. நடுவுல நின்ன ஒரு சொல்லு முன்பின் சென்று பொருள் தருவது தாப்பிசை பொருள்கோள். அது போல இப்ப அணி போலயே கண்டென்ட் உள்ள ஏரியா பொருள்கோள். சொல்றது புரியுதா? நடுவுல நின்ன ஒரு சொல்லு முன்பின் சென்று பொருள் தரக்கூடியது தாப்பிசை பொருள்கோள். பொருள்கோளும் அணியும் ஒரே சேமா இருக்கக்கூடியத ஓரளவுக்கு. இப்ப நிரல் நிறை அணின்னு கேட்டா அணியை எழுதிக்கங்க. நிரல் நிறை பொருள்கோளும் உண்டு. 10th ரெண்டுமே இருக்கும். அணியும் கொடுத்துருப்பான், பொருள்கோளும் கொடுத்துருப்பான். இப்ப நான் சொல்றது நிரல் நிறை சொல்றேன். நிரல் நிறை நிரல் நிறை நிரல்னா நிரல்னா வரிசை. நிறைனா நிறுத்துதல். நிறைனா நிறுத்துதல். நீங்க 10th புக்க படிச்சு டெஸ்ட் எடுத்தீங்க தானே இல்லையா? சரி. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே அமைத்து பொருள் தருவது. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே பொருள் சொல்வது, அந்த வரிசைப்படியே பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது ஒவ்வொரு திருமண பத்திரிகையிலும் இந்த பொருள் போட்டிருப்பாங்க. ஏனே தெரியாது நமக்கு. ஆமா தானே? நிறைய பேர் மேரேஜ் ஆனவங்க ஒவ்வொரு திருமண பத்திரிகையிலும் இந்த பொருள் இருக்கும். பெரும்பாலான பத்திரிகையில இந்த பொருள் இருக்கும். ஏன்னா இது திருமண வாழ்க்கையில இருக்கவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இல்வாழ்க்கை இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. இல்வாழ்க்கைன்றது திருமண வாழ்க்கை. கவனிங்களா? இந்த இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அன்பும் இருக்கணும், பண்பும் இருக்கணும். அன்புன்றது ஒருத்தவங்க மேல அஃபெக்ஷன், பண்புன்றது கேரக்டர்.
பண்பு என்பது கேரக்டர். இப்ப அந்த பொண்ணு நல்லா அன்பதாமா இருப்பா, நல்ல குணம் இல்ல அவட்ட சொல்றாங்கல்ல. அப்ப அந்த அன்பும் இருக்கணும், பண்பும் இருக்கணும், நல்ல குணங்களும் இருக்கணும். அப்ப அன்பும் பண்பும் மட்டும் இருந்தா போதுமா? அறம் செய்யணும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணங்கள் அறங்கள் செய்யணும், பிறருக்கு நல்லது செய்யணும். அதனால அவங்களுக்கு பயன் உண்டாகும், அதனால அவங்களுக்கு பயன் உண்டாகும். அப்ப மேல கூடிய அன்பையும் பண்பையும் மேல கூடிய அறனும் பயனும் அப்படின்ற அந்த சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படி அமைத்து போல் சொல்றதால இது நிரல் நிறைய சொல்றது புரியுதுங்களா? அப்ப இல்வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அன்பும் இருக்கணும், பண்பும் இருக்கணும், பிறருக்கு அறம் செய்யணும், அதனால் பயன் உண்டாகும், பிறவி பயன் உண்டாகும். அதனால இது நிரல் நிறை அணி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது எடுத்தீங்களாமா தன்மை அணி. சார் தன்மை அணி தான் சொல்லிட்டேன்ல. தற்குறிப்பேற்றணி இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தற்குறிப்பேற்றணி எடுத்தீங்களாமா? தற்குறிப்பேற்றணி எப்படி பிரிப்பீங்க? தற்குறிப்பேற்றணி சரியான பிரிவு முறையை தேர்க. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. இப்ப இதுவே கொஸ்டின் தான், முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. தற்குறிப்பேற்றணி சரியான பிரிவு முறையை தேர்க. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி தற்குறிப்பேற்றணி. தற்குறிப்பேற்றணி தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் நிறைய முறை கேட்டிருக்காம. தற்குறிப்பேற்றணி சரியான பிரிப்பு முறையை தேர்க. தன்னுடைய குறிப்பை ஒரு கவிஞன் அதன் மேல் ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. இதுலயே ஆன்சர் வச்சுங்க. இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை கவிஞன் தன்னுடைய குறிப்பின் மேல் ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. இயல்பாக நடைபெறும் நிகழ்வை கவிஞர் தன் கற்பனையின் மேல் ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. இயல்பாக நடைபெறும் நிகழ்வை கவிஞர் போருடம் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி. ஆரையில் நெடுங்கொடி சிலப்பதிகார பாட்டுமா? போரிடம் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கைகாட்ட. நீங்க அந்த ஒரு வரி மட்டும் எழுதுங்க. போரிடம் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி. போருடன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி. போரிடம் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. கோவலன் கண்ணகி கவுந்தடிகள் 3 பேர் எங்க போறாங்க? மதுரை நகருக்கு போவாங்க இல்லையா? இப்ப கோவலன் வந்து அனைத்து செல்வத்தையும் யார்கிட்ட எழுதுருவான்? மாதவி கிட்ட எழுதுருவான். அவன் மாதவியை இழப்பதற்கு காரணம் காடவரி பாடல். எந்த விழாவில பாடுவான்? இந்திர விழா. இந்திர விழா எத்தனை நாள் நடக்கும்? 28 நாட்கள் நடக்கூடிய இந்திர விழாவில காடவரி பாடல் பாடுவா யாரு? மாதவி. மாதவி பாடின பாடலுடைய அர்த்தத்தை தவறா புரிஞ்சுப்பான். மாதவி மேல தப்பு கிடையாது. மாதவி பாடின பாடலுடைய அர்த்தத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு மாதவி விட்டு பிரிந்து வந்தவன் தான் கோவலன். கோவலன் வந்த விட தன்னுடைய செல்வங்கள் அனைத்து இழந்ததால எங்கேயாச்சும் போயிட்டு கண்ணகி செல்வா நம்ம மதுரை நகருக்கு போயிட்டு நம்ம வணிகம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தங்கிட்ட கூட சிலம்பம் ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டு வராங்க. யாரு? கோவலன் கண்ணகி கவுந்தடிகள். கவுந்தடிகள்ன்றது யாரு? சமண பெண் துறவி. நல்ல காலம் இங்க கவுந்தடிகள்ன்றது சமண பெண் துறவி. ஆண் துறவி யாரு? யார் பதில் சொல்றா பாப்போம்? அரவணடிகள். ஆண் சமண துறவி யாரு? அரவணடிகள். இதுதான் கொஸ்டினே. சொல்றது புரியுதா? இப்ப நீங்க கவுந்தடிகள்ன்றது ஒரு ஆண் நினைச்சிட கூடாது. கவுந்தடிகள்ன்றது ஒரு பெண் சமண துறவி. ஆண் சமண துறவி அரவணடிகள். எதுல வருவாரு? மணிமேகலை. சரியா? சரி. இப்ப அப்ப 3 பேர் உள்ள வரும்போது காத்துல கொடி அசையும். மதுரை மாநகர்ல கொடி அசையும் போது காத்துல அடைக்கூடிய கொடி வந்து மதுரை நகருக்குள்ளார கோவலன் வந்தா அவருடைய உயிருக்கு வந்து ஏதோ தீங்கு இருக்கு, வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிகள் வந்து அசைத்து வந்து தெரிவிப்பது போல இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. காத்துல கொடி அசைவது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம். அதை கவிஞர் தன்னுடைய கற்பனையில் ஏற்றி கூறுனதால இது தற்குறிப்பேற்றணி அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப அதான் போரிடம் தடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. அதுக்கு அடுத்தது ஒரு ஆணி சொல்லுங்கம்மா. என்ன ஆணி கட்டுது? ஏகதேச உருவகன். தொடர்புடைய இருபொருள் ஏகதேச உருவகன். ஏகதேச உருவகன்
உருவகணி. தொடர்புடைய இருபொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுவிடுவது. தொடர்புடைய இருபொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுவிடுவது. தொடர்புடைய இருபொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுவிடுவது ஏகதேச உருவகணி. குறள். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும். ஃபர்ஸ்ட் இது எழுதிங்களாமா? தொடர்புடைய இருபொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகணி. இன்னும் நீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிக்கணும். சொல்றது புரியுதா? நம்ம படிச்சோம்னு எல்லாம் தெரியும் இல்லை, நிறைய விஷயங்கள் இன்னும் கவர் பண்ணணும். நிறைய விஷயங்கள் எந்த ஏரியா தெரியலன்றதை முதல்ல பாருங்க. சொல்றது புரியுதா? ஒரே ஃபோக்கஸ்லேயே போயிட்டு இருக்காதீங்க. எந்த ஏரியா பார்க்கல, எந்த ஏரியா படிக்கணும் அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணி படிங்க. ஏன்னா இருக்கிறதே ஷார்ட் பீரியட் தான். இருக்கிற இந்த 3 மாசம் கரெக்டாக பயன்படுத்திக்கின்னு சொன்னா அழகாக வேலைக்கு போயிடலாம். எல்லாருமே சொல்றேன், புதுசாக இருக்கிறவங்க பழைய பிள்ளைங்களும் சரி, இந்த டைமிங் கரெக்டான இந்த டியூரேஷன் வந்து நல்லா ஏன்னா புதுசாக வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணி இந்த இதுக்கப்புறம் கால்ஃபருக்கு பிறகு ஜாயின் பண்ற பிள்ளைங்கள நிச்சயமா போக முடியுமான்றது கேள்விக்குறிதான். இதெல்லாம் வந்து லாங் டைம் ப்ராசஸ். இது நிறைய பேர் நினைச்சா காம்படிஷன் எக்ஸாம்ன்றது எல்லாரும் வந்து 10ஓட 11 போய் எழுதுறது, நான் போட்டேன் நீ போடுறா அப்படின்றப்பலாம் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுவோம் 26 லட்சம் பேர் லாஸ்ட் இயர் எழுதுனாங்க. அந்த 26 லட்சம் பேருமே படிக்க மாட்டாங்க. எல்லாரும் போட்டாங்க, நானும் போடுவேன். ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. டே நான் இப்போ 1000 ரூபாய் காசு தராங்கல்ல, நானும் அப்ளை பண்ண, நீ போய் அப்ளை பண்ணுவான்ட்டு. அது போல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இப்போ வீட்டில் இருக்க 10வது படிச்சவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ளை பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் கூட அதுக்காக முழு முயற்சியோடு உட்காந்து படிக்க மாட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த அதுலயும் கழிச்சு கட்டலாம். ஒரு 50,000 பேர் கூட அதுக்காக முழு ஈடுபாடோடு படிக்கிறவங்க ஒரு 50,000 பேர் தான் இருக்கும். அதுலயும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ஒரு 10,000 பேர் கூட இருக்காரு. அப்ப அதனால நீங்க இவ்வளவு பேர் போடுறாங்க, இதுல நான் மட்டும் பாஸ் பண்ணுவோம்னா நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு முழு ஈடுபாடா என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. யார் டே நைட்டா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றதை விட எதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அவங்கதான் வெற்றி வாய்ப்பை அடைய முடியும். சொல்றதுதான் ஒரே ஃபோக்கஸ்ல போன வருஷம் படிச்ச மாமா எனக்கு போக முடியல, போன வருஷம் படிச்சு ஸ்ட்ராட்டஜி மாத்து, போன வருஷம் பண்ணின தப்பு இந்த வருஷம் என்ன பண்ணன்னு பாரு, திரும்பி அதை குறைச்சிட்டு அதுல வேற ஏதாச்சும் புது உத்திகளை பயன்படுத்தி அதில் போறதுக்கு பாருங்க. சொல்றது புரியுதுங்களா? ஒரே ஃபோக்கஸ்ல போகாதீங்க. இவ்வளவு அணி இன்னும் இருக்கு. அணி நீங்க சொல்ல நான் இன்னும் அணிகள் இருக்கு. அப்ப அந்த அணிகள் எல்லாமே இப்போ ஒரு டாபிக் நான் எப்பயுமே அப்படிதான் நடத்துவேன். ஒரு டாபிக்னா அதுல கூட எல்லா விஷயங்களும் தெரியுதா பாருங்க. நான் இன்னைக்கு 7th இருக்கிற அணி, நாளைக்கு 10th இருக்கிற விடுவேன் நானே ஏதாச்சும் ஒன்று. அப்ப இதுல இருக்கும்போது எல்லா அணிகளுமே உங்களுக்கு என்ன ஆகும், கவர் ஆயிடும். இதுக்கு மேல நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுல 100 கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்குமா? 100% நீங்க தாராளமா நம்பலாம். நான் நடத்துறேன்னு சொன்னா 100 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட அதுல இருக்கும். எந்த மாற்றமே கிடையாது. பல வருஷமா அதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. பல வருஷமா பிள்ளைங்களும் அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. மேம் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் தான் மேம் இருந்துச்சாங்க, அப்படிதான் இருக்கும். வேற அதுல ஒரு கொஸ்டின் சொன்னா அதுக்கு மேல அதுல கொஸ்டினே கேட்க முடியாது. இப்ப நானா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் அதே கொஸ்டின் எடுத்து தோணும். அதுக்கு மேல அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண கத்துங்க. படிக்கிறது பெருசே கிடையாது. இந்த கொஸ்டின் எந்தெந்த ஆங்கிள் கேட்பாங்கன்றத முதல்ல படிங்க. படிக்கிற விதம் ஒண்ணுதான். படிக்கிற விதத்தை மாத்தி யார் படிச்சு பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு மார்க் கொடுக்கும். எல்லாரும் நானும் அதான் படிக்கிறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிக்கிறீங்க. அது யார் டிஃப்ரெண்டான ஒரு வே பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? சரி. சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனையை சுடும். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனையை சுடும். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, சினம் என்பது தன்னை மட்டும் அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பு கிடையாது, நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சுற்றத்தையும் சேர்ந்து அழிக்கக்கூடிய. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனையை சுடும். புனை தெப்பம், நம்மளை கரை சேரக்கூடிய ஒரு தெப்பமா இருக்கக்கூடியது நம்மளுடைய உறவினர்கள். நம்ம உறவினர்களை சொல்லல, சொல்றது புரியுதா? தொடர்புடைய சினத்தையும் சொல்லியிருக்காங்க, தெப்பத்தையும் சொல்லியிருக்காங்க. நம்ம கரையேற்றுவதற்கு நம்ம கூட நமக்கு சப்போர்ட் ஆகக்கூடியது யாருன்னு கேட்டா நம்மளுடைய உறவினர்கள். அப்ப அந்த கோவப்படுறது நம்மளை மட்டும் அழிக்காது, நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த தெப்பத்தையும் அழிக்கக்கூடியதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவம். அதனால யாரும் கோவப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த சினம்ன்றதுல சொல்லக்கூடியது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதுல உருவகணினா என்ன சொல்லுங்க.
வந்து ஃபர்ஸ்ட் இது ஏகதேச உருவணியும் முக்கியம். பிரிது முதல் அணி ஏகதேச உருவணியுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடர்புடைய இரு பொருளையும் ஒன்றைப்பட்டு உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்று உருவகப்படுத்தாமல் விட்டு விடுமா. கொஸ்டின் ஒன்று ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று குரல், இது ரெண்டு தான் கேட்பான் அணியில. இன்னொன்று வந்து அதுல பெறக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். உருவகணின்னு சொன்னா ஓமை வேறு கிடையாது, ஓமைய வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றாக கருதக்கூடியதுக்கு பேர் தான் உருவகம். இப்ப நீங்க ஒரு சீரியல் பார்த்துட்டே இருக்கீங்க, நம்மளால ஒரு கேரக்டர்ல கொடுங்க, ஒரு ஹீரோயின் நடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்கள தூக்கிட்டு புதுசா அவங்களுக்கு பதில் வேற ஒருத்தவங்க போடுவாங்க. இனிமேல் இவங்களுக்கு பதில் இவங்க அப்படின்னு, அதுதான் உருவகம். இப்ப இனிமே அவங்கள நீங்களா அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, கற்பனை பண்ணிக்கிறீங்க, உருவகப்படுத்திக்கிறீங்க. சொல்றது புரியுதுங்களா? இனிமே அவங்க வர மாட்டாங்க, இவங்க தான் வராங்க, ஆனா அந்த கேரக்டர்ல வராங்க. இதுதான் உருவகம். உலகம் பந்து போல இருக்கு, அப்ப இது உருவகம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப உருவகன்றது வேற கிடையாது, ரெண்டு சேமா தான் தெரியும். இப்ப கயல்விழின்னு சொல்றோம், விழிகயல்னு சொல்றோம், ஓமையும் ஒரே மாதிரி தான் தோணும், உருவகம் ஒரே மாதிரி தான் தோணும். இதுல என்ன ரெண்டுத்துக்கு, இதுல ஓமை வந்து எதுல இருக்கு, இதுல எது ஃபர்ஸ்ட் இருக்கு, எது செகண்ட் இருக்குன்றதான் வித்தியாசம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அது போல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க அதை நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப உருவக அணினா ஓமை வேறல்ல, ஓமைய வேறல்ல. ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்களாமா? ஏகதேச உருவகணி முடிச்சிட்டீங்களா? ஓமை வேறல்ல, ஓமைய வேறல்ல, இரண்டும் ஒன்றாக கருதக்கூடியது உருவகணி. ஓமை வேறல்ல, ஓமேய வேறல்ல, இரண்டும் ஒன்றாக கருதக்கூடியது உருவகணி. ஓமை வேறல்ல, ஓமேய வேறல்ல, இரண்டும் ஒன்றாக கருதக்கூடியது உருவகணி. என்ன பொருள் ஒரு சொல்ல பார்க்கலாம். சுட சுட ஒளிரும் பொன் போல, இல்லம்மா சாரிடா. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி எழுதிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிங்களா? ஓமை வேறல்ல, ஓமைய வேறல்ல, இரண்டும் ஒன்றாக கருதக்கூடியதுக்கு பேர் தான் அது உருவகணி. அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இரவெனும் ஏமாப்பில் தோணி கரவெனும் பார்த்தாக்க பக்குவிடும்.